தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஜேபியில் வந்துட்டு சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மீனா என்ன ஒரு அவ்வளோ முக்கியம், தட் இஸ் ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த அம்மாவை சந்திக்கிறாங்க. அப்போது நீங்களும் நானும் போய் வைஸ் பிரசிடென்ட்டை பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக இந்த ஒரு பரிசு. முருகன் வீட்டில் பொங்கல் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அப்போ மோடி வந்து மோடி டைமில் அப்போ மீனாவுக்கும் முருகனுக்கும் என்ன கணக்கு? மீனா இப்போ எங்கே சடனாக எங்கே வந்து வந்தாங்க? அவங்க இந்த கட்சியில் ட்ராவல் பண்ணாங்களா? இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் வந்து மீனா அட்ராக்ஷன். எல் முருகன் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணியில் அவன் 1ஆம் நம்பர் பொம்பளை போட்டு. ஏன்னா இவனுக்கெல்லாம் ஒரு மந்திரி பதவி கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த கட்சியை பதில் சொல்லும். கள்ளச்சாராயம் நடத்துற வந்தா இன்னைக்கு போய் பிஜேபியில் உட்காந்து அங்கே அடைக்கலாம். அப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எல் முருகன் வாட் ஹி டிட் வித் காயத்ரி ரகுராம். அப்புறம் அந்த கட்சி அவனுங்களை வச்சு மந்திரி பதவி கொடுத்துட்டு வச்சுட்டு இருக்க அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. மீனா வந்து ஒரு சினிமா நடிகை, அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்காக என்ன பெரிய சேவை? தே பிஸ்னஸ். நான் சும்மா யதார்த்தமாக நாட்டில் இந்த மாதிரி தவறு நடக்குது இதை பற்றி போய் பேசணும்னா எந்த தலைவர், எந்த நிர்மலா சீதாராமனோ இல்லாட்டி எந்த மோடி, எந்த அமித்ஷா நம்மளை மீட் பண்ணுவாங்க? மீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு மீட் பண்ணுறது ஐதர் பொட்டி இல்லாட்டி படுக்கை. இந்த கட்சியில் வந்து கண்ட இடத்துல கை வைப்பானுங்க இந்த ஆம்பளைங்கன்னு அந்த அம்மா ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. உங்களுக்கு பதவியெல்லாம் வேணும்னா நீங்கள் தலைவர்களோட படுக்கணும். இது ஓப்பன் திங். தட் இஸ் பிஜேபியில் பெண்களோட ஆண்கள் தப்பாக நடக்கிறது உண்மை. அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா, என்னன்னா நடிகை மீனா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தை நட்சத்திரத்துலேருந்து நடிச்சுக்கிட்டே வராங்க. அவங்களோட ஒரு பொண்ணு வந்து சினிமாவில் நடிச்சிருக்காங்க. அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறாங்க, நிறைய வந்து விமர்சிக்கப்படுறாங்க. ஸோ அதுல வந்து இப்போ வந்து பாஜக வந்து ஒரு முக்கிய தலைவரை போய் சந்திச்சிருக்காங்க. பாஜகலையும் அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க போறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எங்க இந்த ஒரு கனெக்ஷன் எப்படி ஆரம்பிச்சது? இப்போ இந்த பிஜேபியில் வந்துட்டு சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட் வாஸ் 98, நான் ஸ்டாண்ட் கரெக்டட். அப்போ வந்து வெங்கையா நாயுடு தான் பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டியாக இருந்தார். ஓகே, அப்போ வந்து என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. என்னை வந்து அந்த கட்சியில் சேர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தப்போ வந்துட்டு அங்கே யாரெல்லாம் முக்கியத்துவம்னா ரேவதி, கௌதமி அந்த காலகட்டத்தில். ஓகே, அப்போ தெலுங்கு ஃபீல்ட்லேருந்து பானுச்சந்தர், அப்போ இவங்கெல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். ஐ திங்க் தேவர் ஆல்சோ மெம்பர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. நான் வந்து மெம்பர் கிடையாது, எனக்கு கூப்பிட்டதால போனேன் என் ஃப்ரெண்டு மூலியமாக. நான் ஓப்பனாகவே எனக்கு இந்த ராமர் கோயில் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. தட் இஸ் ராமர் வந்து நம்மளை கோயில் கட்ட சொல்லலை. ஒரு மசூதியை உடச்சி ஒருத்தர் கோயில் கட்டும் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாத நான் சேரல அந்த கட்சியில். ஓகே, அப்போ வந்துட்டு அந்த டைமில் இருந்தே இந்த பிஜேபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இதே கௌதமி இன்றைக்கி பிஜேபியை விட்டு போயிட்டாங்க. ஷி இஸ் கான் டு அதிமுக. ஈவன் காயத்ரி ரகுராமன் வந்து கட்சியை விட்டுட்டு போயாச்சு. ஓகே, அப்போ வந்து அந்த டைம்லேருந்தே சினிமாக்காரங்களுக்கு முக்கியத்துவம். இப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க குஷ்பு எல்லாம் டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் போய் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து இதே குஷ்பு இப்போ அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக டிஎம்கேல இருக்காங்களே. 21 எலெக்ஷன்லேருந்து ஷீ இஸ் தேர் 4 இயர்ஸ். ஓகே, இதே கௌதமி எவ்வளோ வருஷமாக இருக்காங்க பிஜேபி. இப்போ அவங்களுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏன்னா இப்போது மீனா என்ன ஒரு அவ்வளோ முக்கியம், தட் இஸ் ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த அம்மாவை சந்திக்கிறாங்க. அப்போது நீங்களும் நானும் போய் வைஸ் பிரசிடெண்ட்டை பார்க்க முடியுமா? நம்ம நிஜமாகவே நல்லவங்களா இருப்போம் சொசைட்டி. நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நீங்கள் நாட்டுக்காக எவ்வளோ சேவை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டால் உங்களுக்கு தன்கர் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். ஆனால் ஒரு கங்கனா ரெனால்ட்டோ இல்லாட்டி இந்த பொண்ணு இப்போ மீனாலாம் இவங்க நாட்டுக்காக என்ன சேவை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க உடனே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இவங்களுக்கு என்ன அதர் தென் இந்த சினிமா இதை விட இவங்க வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு ஐ டோன்ட் நோ. மீனா என்ன படிச்சிருக்கிறாங்க? மீனா என்ன எவ்வளோ படிச்சிருப்பாங்க? மேபி ஒரு டிகிரி ஹோல்டர் இருப்பாங்க. ஈவன் வி டோன்ட் நோ தட். ஓகே, அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறதுன்னா அவங்க வந்து ஒரு பெரிய அந்த ஒரு என்ன அந்த ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு எக்கனாமிஸ்டாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கணும். தட் இஸ் அவங்க மூலிமா ஒரு 10,000 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாதிரி அவங்கள தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க மாதிரியே ஒப்பீனியன் கொடுக்கலாம். தட் இஸ் இன்புட்ஸ், இப்படியெல்லாம் லாஸ் பண்ணலாம், இப்படியெல்லாம் செய்யலாம் இண்டஸ்ட்ரிக்கு இதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்துக்காக நிற்கும். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த ராஜ்யசபா சீட் பாதி வந்து விலைக்கு போகுது. இந்த இதுக்கு அவங்களோட மெரிட்டுக்காக வரல.
அப்போ இந்த மாதிரி மீனா மாதிரி அவங்கெல்லாம் இதை வந்துட்டு நம்ம பேசக்கூடாது, அஸ் அ லேடி நான் பேசக்கூடாது, பட் இது நடக்குது. இவங்க வந்து வேற ஏதோ ஆக்டிவிட்டீஸ் தான் இவங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு அங்கே இவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இயர் இஃப் ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் அபவுட் த டைம் வந்து இந்த பொங்கலாக ஏதோ டைமில் வந்து முருகன் வீட்டில் பொங்கல் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அப்போ மோடி வந்திருக்கு. மோடி டைமில் அப்போ மீனாவுக்கும் முருகனுக்கும் என்ன கனெக்ட்? இந்த பொங்கல் தான், லாஸ்ட் பொங்கல் இந்த பொங்கல் அதான் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஓகே, அபவுட் தட் எவ்வளோ மந்த்ஸ்ன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு மீனா இப்போ எங்கே சடனாக எங்கே வந்து வந்தாங்க? அவங்க இந்த கட்சியில் ட்ராவல் பண்ணாங்களா ஒரு 5-10 வருஷம்? அப்போது அந்த 5-10 வருஷம் ட்ராவல் பண்ணாங்களோ 20 வருஷம் ட்ராவல் பண்ணாங்களோ விட்டுறீங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் வந்து மீனா அட்ராக்ஷன். இதெல்லாம் கொச்சை, ரொம்ப அசிங்கம், நம்ம பேசவே கூடாது, பட் பேசி தீரணும். அப்போ தான் இந்த தலைவர்களுக்கும் தெரியணும் மக்கள் என்ன உங்களை பற்றி நினைக்கிறாங்க சொல்லி. அப்போ வந்து இட்ஸ் சம்திங் எல்ஸ்க்காக இந்த ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக இந்த ஒரு பரிசு. ஏன்னா மீனா வந்து சினிமாவில் வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த குழந்தையெல்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்கும் வரைக்கும் எல்முருகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் மீனாவோட லைஃப்ல வந்து இல்லவே இல்லை. நம்ம நிறைய நியூஸ் மீனா பத்தி பார்த்துருக்கோம், ஃபேமிலியில இருந்து அது இதுன்னு சொல்லி. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த எல்முருகனுக்கும் மீனாவுக்குமான ஒரு சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசப்பட்டே வருது. அதற்கான விஷயங்கள் இல்ல நான் ஓப்பனாவே பேசுறேன். எல்முருகன் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணியில் அவன் 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி. இந்த ஹோல் மக்களுக்கு தெரியும், தட் இஸ் கட்சி ரீதியாக தெரியுது. மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பார்ட்டி அவங்க பார்ட்டிலையும் தெரியும். இப்போ நம்ம பேசுறதால வந்துட்டு இது கிடையாது. ஏன்னா அவங்க அயோக்கியனாக இருக்கும்போது நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா இவனுக்கெல்லாம் ஒரு மந்திரி பதவி கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அந்த கட்சியை பதில் சொல்லணும். எப்பேற்பட்ட கட்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வரோம், ஸ்வச் கிளீனிங் த சிஸ்டம்னு பேசுறீங்க. ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட ஆட்களை நீங்கள் அங்கே உட்காந்து வச்சுருக்கீங்க, பொம்பளை பொறுக்கி, இவன் புள்ள மாதிரி குள்ள மாதிரி பிராத்தல் நடத்துறவன், அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் நடத்துகிறவன் தான் இன்றைக்கி போய் பிஜேபியில் உட்காந்து அங்கே அடைக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த இடம் வந்து அடைக்கலாம். ஓகே, அப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எல்முருகன் வாட் ஹி டிட் வித் அந்த பொண்ணு காயத்ரி ரகுராம். பாவம், ஐ ஃபீல் சாரி ஃபார் தட் கேர்ள். ஓகே, அப்போ வந்து இவனுங்கெல்லாம் என்ன, அவங்க வீட்டில் பெண்கள் கிடையாதா, அவங்க வீட்டில் அம்மா இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வர்றது ஒரு அசிங்கம். அதுக்கப்புறம் அந்த கட்சி அவனுங்களை வச்சு மந்திரி பதவி கொடுத்துட்டு வச்சுட்டு இருக்க, அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ காயத்ரி ரகுராம் ஓப்பன் அப் பண்ணாங்க, கௌதமியுமே ஒரு சில இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க பாஜக வந்து பெண்களுக்கு வந்து சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் நிறைய பேர் சொல்ல என்னன்னா, அவங்க வந்து ஒரு நம்பிக்கையில் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் வந்து ஒரு 30-35 84 தே ஸ்டார்டட். ஸோ அங்கே ஒரு 16, இங்கே ஒரு 25, 41 இயர்ஸ், ஒரு 35 இயர்ஸ் இல்லாட்டி 40 இயர்ஸாக வந்து அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்தே வந்த ஒரு மேன், ஒரு லேடி. ஓகே, அவங்களே ஓப்பனாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் வந்து அங்கே இன்னைக்கு பிஜேபியில் அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய குடும்பத்தோட பெண், தட் இஸ் ஒரு பெரிய குடும்பத்தில் நாங்கள் பிஜேபியில் இருக்காங்க, இன்றைக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டு கழட்டி விட்டாங்க. ஓகே, அந்த அம்மாவே சொல்கிறாங்க அந்த கட்சியில் வந்து கண்ட இடத்துல கை வைப்பானுங்க இந்த ஆம்பளைங்கன்னு அந்த அம்மா ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. இல்லை அவங்க வந்து வெளியே வந்து சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இப்போது சின்மயி அன்னைக்கு பேசினா ஊர் உலகமே சின்மயி என்ன தப்பு சொல்கிறாங்க. சின்மயி சொன்னதுல தப்பு கிடையாது. ஆனால் மக்கள் எல்லாம் யாரை சப்போர்ட் பண்ணாங்க, அந்த தப்பு செஞ்சால. ஓகே, அப்போ வந்து எல்லாரும் சின்மயை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. இப்போ நானே அந்த மாதிரி சொன்னேன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நீ எதுக்கு அங்கே போனேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் உண்மைதான், நம்ம தெரியாமல் போயிட்டாங்க, தப்பு நடக்கும், நம்ம வந்துடணும். ஆனால் அவங்க வந்து ஒரு சிலர் அங்கேயே தங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பிஜேபியில் இருக்கும் பெண்கள் எல்லாம் அவங்க வந்து கொச்சைப்படுத்துவாங்க, அசிங்கமாக பிஹேவ் பண்ணுவாங்க. என்கிட்டலாம் அப்படி பண்ணானா அங்கேயே ரப்புன்னு கொடுத்துருவேன். நம்மக்கிட்ட யாரும் வாழாட்ட மாட்டாங்க. ஆனால் பேசினவங்களும் இருக்காங்க இல்லை, நம்ம எல்லாத்தையும் போய் அடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லை. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி எல்முருகன் மாதிரி ஆட்கள், இதே ஒன்றுமில்லை, இன்டைரக்டாக அண்ணாமலையே என்ன சொல்லிச்சு, முதல் இருந்தவங்களாம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, அதுக்கு தான் நான் வந்து எல்லாம் கண்ணாடி போட்டேன், எல்லாரும் பார்க்கணும். அப்போ ஏதோ தவறு நடந்துட்டு இருந்திருக்குது. இது ஓப்பன் திங், தட் இஸ் பிஜேபியில் பெண்களோட ஆண்கள் தப்பாக நடக்கிறது உண்மை. ப்ளஸ் ஒரு பெரிய அன்றைக்கு இருந்த நம்ம நாட்டுக்காக வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பெரிய தமிழ் போராட்ட வீரரோட பேத்தியை, ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம் பிகாஸ் அவங்களாம் நல்ல குடும்பத்து பெண்கள். ஓகே, அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை வந்து நேர்லேயே பார்த்து சொன்னாங்க, கீதம்மா இப்படியெல்லாம் செய்வாங்களா கீதம்மா, என்னை வந்து அவங்களாவே கட்சிக்கு வந்து சேர சொன்னாங்க, நான் வந்து யோசிச்சுட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு பதவியெல்லாம் வேணும்னா நீங்கள் தலைவர்களோட படுக்கணும். அப்போ என்ன ஒரு திமித்து இது அவங்களுக்கு தெனா வெட்டு என்னன்னா,
நாங்கள் ஆளும் கட்சி நாங்கள் எது செய்தாலும், ஏன்னா அந்த லேடிஸ் பேசுவாங்களோ இல்லையோ, நான் பேசுவேன் தைரியமாக, எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. அம்மா மதுரையிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, இதே பிஜேபி. அப்போ அவங்க சொன்னாங்க, மேடம் இப்படியெல்லாம் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிங்க. நான் என்கிட்ட கட்சி இருக்குது, பட் நான் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகல, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ வந்து பேசுகிறாங்க ஒரு சில பெண்கள் நம்மளை நம்பி. நாங்கள் வந்து அவங்க பேர்களை சொல்ல முடியாது, ஏன்னா பாவம் அவங்க. அப்போ வந்து இது பகிரங்கமாக நடக்குது பிஜேபியில். நாட் தட் அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தப்போ இவங்க தைரியமாக பண்ண முடியாது. இப்போ எல்லாரும் அயோக்கியனுங்க பண்ணாங்கன்னா, அதுலேயே ஜெயலலிதா இருந்தப்பவே ஒரு 2 மந்திரிக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இருந்துச்சு. அந்த திருவள்ளூருக்கான ஒரு மந்திரியாக இருந்து அவனு டிஸ்மிஸ் பண்ணாங்களே, அந்த அம்மா வெளியே அனுப்பிச்சாங்க பதவியிலேருந்து. ஓகே, அந்த ஆளுக்கு 2 பொண்டாட்டியே இது இருந்துச்சு. அப்போ இவனுங்களுக்கும் எல்லாத்துக்கும் 2 பொண்டாட்டி இருக்கு. திமுகவில் அதை விட இது. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் யோகியமானவங்களானா கிடையாது. காங்கிரஸில் இருக்கிற லீடர்ஸ்க்கும் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வெப்பாட்டி இது அதுன்னு இருக்குது. அப்போல்லாம் இவங்களுக்கெல்லாம் தனி மனிதன் ஒழுக்கம் என்ன இருக்குது? இவங்கெல்லாம் பப்ளிக்கில் இருக்கவங்களுக்கு ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கணும். சரிம்மா, அப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் இந்த கட்சியில வந்து இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றது தாண்டி மீனாவா எப்படி போய் அதுல போய் சேர்ந்துருப்பாங்க? அப்போ அவங்களும் அப்படிதான், ஏதோ அவங்களுக்கு அது கஷ்டம் இது பாருங்க. இப்போ வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்து இவங்க என்ன ரீசனுக்காக அவங்க போயிருக்காங்க தெரியல. விரும்பி போகலாம், விரும்பாமல் போகலாம். விரும்பாமல் போகிறது ஒரு பிரச்சனை, விரும்பி போகிறது ஒரு பிரச்சனை. ஓகே, இவங்களுக்கு இந்த பதவி ஆசை. இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு பணம் பதவிக்காக போய் படுக்கிறது அவங்களும் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியாது என்ன. ஓகே, பட் எல் முருகன் வந்து ஒரு நம்பர் 1 பொம்பளை பொறுக்கின்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். அப்படி இருக்க ஆட்கள் கூட இவங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம், அதுதான் நான் இன்டைரக்டா நான் இவ்வளவு சொல்றேன். நம்ம வந்து அவங்கள கண்ணால நம்ம பார்க்கல, பட் ஒரு அந்த மாதிரி ஆளோட நம்ம போய் பழகும் போது மக்கள் பேசுவாங்க. இல்லை, நம்ம வேணா நினச்சிக்கலாம், பூனை நினச்சிக்குமாம்மா, நம்ம கண்ணை மூடிட்டோன்னா உலகமே இதுன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க வேணா நினச்சிக்கலாம். பட் இது வந்து ஓப்பன் சீக்ரெட். அப்போ வந்து ஒரு தன்கட். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. மீனா வந்து ஒரு சினிமா நடிகை, ஷீ இஸ் நாட் டுடே பாப்புலர். இது ஏதோ ஒரு 10 வருஷம் ஆச்சு அவங்களோட கல்யாணம் ஆகி, இல்லாட்டி 15 வருஷம் ஆச்சு. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தமிழில் ஒரு இது, தமிழ் தெலுங்கு மலையாளம் மேபி, அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்காக என்ன பெரிய சேவை, இஸ் தேர் பிஸ்னஸ். இப்போ வந்து ஃபிலிம் இது வந்து அவங்க தொழில். இப்போ வந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்னை வந்து இந்த தன்கர் கூப்பிட்டு மீட் பண்ணுவாரா? நான் அதான் பணம் இனம் கொடுத்தா மீட் பண்ணுவேன். நான் சும்மா யதார்த்தமாக நாட்டில் இந்த மாதிரி தவறு நடக்குது, இதை பற்றி போய் பேசுகிறோன்னா எந்த தலைவர், எந்த நிர்மலா சீதாராமனோ இல்லாட்டி எந்த மோடி, எந்த அமித்ஷா நம்மளை மீட் பண்ணுவாங்க? மீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு மீட் பண்ணுறது ஐதர் பொட்டி இல்லாட்டி படுக்கை. இது 2 இருந்தால் தான் இவனுங்க மீட் பண்ணுறானுங்க. அப்போ வந்துட்டு அப்போ மக்களுக்கு என்ன மரியாதை? எந்த மக்கள் போய் எந்த தலைவரை போய் பார்த்து இந்த பிரச்சனைகளை பேச முடியாது. அப்போ என்ன அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு வைஸ் பிரசிடென்ட் இந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு? அப்போ டெஃபினெட்லி பீப்புள் வில் டாக். ஏன்னா நான் வந்து நிர்மலா சீதாராமன் எனக்கு தெரிஞ்சு 11 வருஷமாக அப்பாயின்மெண்ட் கேட்குறேன். எனக்காக கிடையாது. இந்த மாதிரி இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பேங்க்ஸில் இவ்வளோ ஊழல் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான். பட் தட் லேடி வில் நெவர் கிவ் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் அஸ். அதுக்குமே 25 லட்சம் 2 கோடி அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு சிலர் கேட்குறான். இதெல்லாம் இந்த பிஜேபியில் இருக்க ஃப்ராடுங்க. ஓகே, கோயம்புத்தூரில் நிறைய பேர் பணம் கொடுத்து அந்த எம்எல்ஏக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்து போனவங்களும் இருக்காங்க. நிர்மலா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் மாட்டினால ராகவனோ ஒரு பிஜேபி, அந்த ஆளுமே நிர்மலா சீதாராமனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோன்னு காசு வாங்கிருந்தார். ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்காத நம்ம ஒதுங்கிடுறோம். அப்போ வந்து எவ்வளோ மக்கள் இவங்களை போய் சந்தித்து மக்களோட பிரச்சனைகளை சொல்ல முடியும்? இல்லை. இன்றைக்கி வந்து இந்த வேர்ல்டே ஒரு மாயம். இவ்வளோ பேச மோடி அவர் யோகியமானவரான்னு கேளுங்க. இல்லை. ஏன் அவர் கீழே இது ஓப்பனாக நடக்குது? இல்லை, அவருக்கு தெரியாதா முருகனோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வராமையா இருக்கும்? சொல்லுங்க. இவங்கெல்லாம் வந்து பணம் கலெக்ஷன் பண்ணது தெரியாதா? எவ்வளோ பேர்த்த மிரட்டி இந்த அண்ணாமலை இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ணாமலையே ஒரு பொம்பளை பொறுக்கி. அப்போ வந்து இவங்க எல்லாரும் பணம் மக்கள்கிட்ட வாங்குறான்னு தெரியாதா இவங்களுக்கு? இப்போது நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தேன்னா, இப்போ ஜெயலலிதா அந்த விஷயத்தில் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், வந்து ஆக்ஷன் எடுத்துது. ஆனால் எவ்வளோ மெசேஜ் அந்த அம்மாவுக்கு நேரில் போகுதுன்னா தெரியாது. ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ஓப்பனாகவே ஆக்ஷன் எடுத்திருக்கு. ஓகே, அப்போ அந்த மாதிரி மோடிக்கு தெரியாமையா இருக்கும் இதெல்லாம்? சொல்லுங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.